ஸோ கைஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வெப்சைட் என்ன கம்ப்ளீட்டாக ஏஐ மட்டுமே யூஸ் பண்ணி எந்த விதமான கோடிங்கும் பண்ணாமல் ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வெப்சைட் எப்படி இருக்குங்க லைட்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ சிஏ அப்படின்னு போட்டு ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டைலிங் அண்ட் கேர். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அப்பாயின்மெண்ட்ஸ் வியூ மெனுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த சலூனில் எந்த மாதிரியான சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கலாம் காமிக்கும். ஸோ மெனு கிளிக் பண்ணுறேன். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டைரக்டரின்னு போட்டு ஆல் மென் அண்ட் உமன் காமிக்குது. நம்ம மென்னை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மென்னுக்கு என்னெல்லாம் சர்வீசஸ் இருக்குன்னு காமிக்கும். லைக் ஸ்டைலிங் கட்ஸ் அண்ட் பியர் ட்ரிம், சார்கோல், ஆன்டி ஆயில் ஃபேஷியல் அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் விமனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரியான சர்வீஸ்லாம் இருக்குங்கிறத காமிக்கும். ஸோ சப்போஸ் யாராவது அவங்க புக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இப்போ லேயர் கட் அண்ட் ஹேர் வாஷ் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பக்கத்தில் போயிட்டு 350 ரூபா ரேட்டுமே போட்டிருக்கு. புக்கை கிளிக் பண்ணி இந்த இடத்துல அவங்களுடைய நேமை டைப் பண்ணணும் அண்ட் தென் அவங்களுடைய ஃபோன் நம்பர். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் இங்கே உமன் சர்வீசஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஏன்னா நம்ம உமன் சர்வீசஸ்குள்ளே போய் தான் அதை செலக்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸில் நம்ம செலக்ட் பண்ண அந்த லேயர் கட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டில் போயிட்டு நம்ம டேட்டையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெட்டணுமா இல்லை நாளைக்கு வெட்டணுமாங்கிறத. ஸோ நான் இன்றைக்கே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒரு 4 மணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற சென்ட் புக்கிங் வியா வாட்ஸ்அப் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஜஸ்ட் ஓப்பன் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் ஆகி இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரக்டா அந்த ஷலோடைய நம்பருக்கு இந்த மெசேஜ் போயிடும் உங்களுடைய நம்பர்ல இருந்து. ஸோ இப்போ அவங்க அதை பார்த்து அந்த ஸ்லாட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வேற லெவலில் இருக்குதுல்ல. அண்ட் ரொம்பவே முக்கியமான முன்ன சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டை ஜீரோ கோடிங், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கோடிங்கும் தெரியாது. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை நிறைய பேருக்கும் அதே நம்ம தான் நினைக்கிறேன். ஸோ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், எந்த மாதிரி லான்ச் பண்ணணும், இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாத பரவாயில்ல. ஜஸ்ட் ஏஐ மட்டுமே யூஸ் பண்ணி நமக்கு தேவையான மாதிரியான பக்காவான வெப்சைட் கிரியேட் பண்ணி அது எப்படி ஃப்ரீ டொமைனோட சேர்த்து இருக்கிறதுலே லோயர் காஸ்ட்ல ஹோஸ்ட் பண்றத பத்தி இந்த வீடியோ நான் உங்களுக்கு டீடைலா சொல்லி தர போறேன். அதுவும் வித் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனோட. சோ அந்த வீடியோல சொல்ல போற ஒரு ஸ்டெப்ஸ் ரொம்பவே முக்கியம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. சோ அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால உங்களுக்கு கோடிங்கே பண்ண தெரியாட்டாலும் என்னாலையும் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருந்தாலும் மட்டும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நீங்க எந்த காரணத்துக்காக வெப்சைட் கிரியேட் பண்ண போறீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த கமெண்ட் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சோ फ्रेंड्स நம்ம இந்த மாதிரி ஃபுல்லி ஃபங்க்ஷனல் மல்டி பேஜ் வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு 2 முக்கியமான டூல் யூஸ் பண்ண போறோம். அதுல நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா Claude அண்ட் செகண்ட் டூல் வந்து பாத்தீங்கன்னா hosting.com. நம்ம Claude யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரியான வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு அண்ட் அந்த வெப்சைட் அப்படியே எடுத்து ஹோஸ்டிங்கை யூஸ் பண்ணி ஹோஸ்ட் பண்ண போறோம். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த ஹோஸ்டிங் என்னன்னு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நமக்கான வெப்சைட் கிரியேட் பண்ணிடுவோம். பட் அந்த வெப்சைட் வந்து எப்போதுமே ஆன்லைன்ல ஆக்டிவா இருக்கணும்ல. ஸோ அதனால அந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சர்வர்ல போட்டு வைப்போம். ஸோ அப்படி நம்மளுடைய வெப்சைட்டை ஒரு சர்வர்ல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சர்வர் 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்மளுடைய வெப்சைட்டும் 24 மணி நேரம் இன்டர்நெட்ல ஆக்டிவாவே இருக்கும். நான் இதை ரொம்பவே சிம்பிளா சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நல்லா புரியும்னு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம Claude AI ஓபன் பண்ண போறோம். இதை பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் உங்களுடைய browser ஓபன் பண்ணுங்க. Claude.ai அப்படிங்கிற வெப்சைட்ல போங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். நான் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுக்குறேன். இந்த ப்ராம்ப்ட்டை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ப்ராம்ப்ட்டுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த ப்ராம்ப்ட்டை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராம்ப்ட்டை நீங்க அப்படியே Claudeல பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிட கூடாது. நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் இதுல பண்ண வேண்டியது இருக்குது. என்னன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கடைசியா மை வெப்சைட் ரெக்யர்மெண்ட்ஸ் போட்டு இருக்கும். ஸோ இதுல தான் நம்ம சில சேஞ்சஸ் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா business/website டைப் இருக்குல்ல, இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த பிசினஸ்க்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறீங்களோ அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைனா நீங்க என்ன டைப்ல ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களோ அந்த டைப்பை இங்க டெஃபினட்டா நீங்க கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறேன். லக்ஸரி ஃபிட்னஸ் ஜிம் ரெஸ்டாரண்ட் மாதிரி. ஸோ இதை நீங்க அப்படியே இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு ஜெனரல் கிளினிக் ஒரு டாக்டருக்காக நம்ம கிரியேட் பண்றோம்னு வச்சுப்போம். ஜெனரல் கிளினிக் ஃபார் பெட்ஸ். ஸோ ஜென்ரல் கிளினிக் ஃபார் பெட்ஸ்னு வச்சாச்சு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் தீம் அண்ட் கலர் பேலட் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குல்ல, என்னோட வெப்சைட் வந்து இந்த கலர்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை எனக்கு மினிமலிஸ்டிக்காக இருந்தால் போதும், இல்லைன்னா பயங்கரமாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு தோணும்ல. ஸோ அதை நீங்கள் இங்கே சிம்பிளாக கொடுக்கலாம். ஸோ இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இந்த எக்ஸாம்பிள் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு கோல்டன், எல்லோ அண்ட் பிளாக் கலரில் வேணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டார்கெட் கேட்டகரிஸ் ஃபார் கேட்டலாக். ஸோ எந்த மாதிரியான கேட்டகரிலாம் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் நான்வெஜ், வெஜ் அதில் என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார் டாக்ஸ், ஃபார் கேட்ஸ் அண்ட் ஆல் அனிமல்ஸும் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துல டார்கெட் ஃபோன் நம்பர் ஃபார் சப்மிஷன் இருக்குல்ல, இதில் நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுக்கணும். அதுவும் உங்களுடைய கண்ட்ரி கோடோட சேர்த்துருக்கணும். இப்போ வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா 91 அப்படிங்கிற நம்பரை சேர்த்துருக்கணும். இதுவே நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா இருக்கிறீங்கன்னா உங்கள் கண்ட்ரியோடைய கோட சேர்த்துருக்கணும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே சென்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த ப்ராம்ப்ட்டுக்கு Claude வந்து நமக்கான ஒரு வெப்சைட்டை சைடில் கிரியேட் பண்ணி காமிக்குது. ஸோ நீங்கள் இங்கே தெளிவாக பார்க்கலாம். பா கோல்டு அப்படின்னு போட்டு ப்ரீமியம் கேர் ஃபார் யுவர் ஃபரி ஃபேமிலின்னு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா புக் அப்பாயின்மெண்ட்ஸ், வியூ சர்வீசஸ்லாம் இருக்கு. ஸோ வியூ சர்வீஸ்
சர்வீசஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான டீடைல்ஸ் தான் இருக்கு. நிறைய சர்வீசஸ், டாக் க்ரூமிங் அண்ட் ஸ்பா, கேட் வெல்னஸ் செக்அப் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ சப்போஸ் இது ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும், இல்லை ரேட்டை மாற்றணும், இல்லைனா இந்த சர்வீஸ் இல்லை உங்ககிட்ட, இந்த சர்வீஸில் நீங்கள் கொஞ்சம் டெக்ஸ்ட்லாம் மாற்ற வேண்டியது அப்படின்னா ஜஸ்ட் ரொம்பவே சிம்பிள். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, இதில் போயிட்டு அதுக்கிட்ட நீங்கள் வெப்சைட்டை என்னென்ன சேஞ்ச் பண்ண விரும்புறீங்களோ அதை ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் நீங்கள் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு இதுலேயுமே இமேஜஸ் இல்லை. ஸோ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஆட் ரெஸ்பெக்டிவ் இமேஜஸ் இன் ஆல் த பிளேசஸ் வேர் தேர் இஸ் அ நீட் ஃபார் இமேஜ் கொடுத்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, திரும்ப ஒர்க் பண்ணி நம்ம கேட்ட அந்த கரெக்ஷனை பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் வேணுமோ அந்த எல்லா கரெக்ஷன்ஸையுமே இந்த Claude யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது Claude மட்டும் தான் வச்சு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் Claude யூஸ் பண்ணலாம், Google Gemini யூஸ் பண்ணலாம், ChatGPT யூஸ் பண்ணலாம், அண்ட் நீங்கள் என்ன AI சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தாலும் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட மாதிரி அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே அதுக்கான இடத்துல ப்ராப்பராக ஆட் பண்ணிருச்சு. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்மளுடைய ஹோம் பேஜில் அந்த பெரிய இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜில் நமக்கு எந்த விதமான இமேஜும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஓன் இமேஜ் கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குறதுனா, இந்த இடத்துல போயிட்டு ப்ளஸ் செகண்ட்ல கிளிக் பண்ணுங்க, அண்ட் தென் ஆட் அ ஃபைல் ஃபோட்டோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய லோகோவாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய கிளினிக்குடைய ஃபோட்டோ மாதிரி எதை வேணாலும் நம்ம செட் பண்ணலாம். அது ஜஸ்ட் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணால் போதும். இங்கே நம்மளுடைய கேஸில் நான் என்னுடைய பப்பியோடைய ஃபோட்டோ செட் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அது அப்லோட் ஆயிரும். அண்ட் தென் கீழே நம்ம ஆட் திஸ் ஃபோட்டோஸ் த பாகோல்டு கிளினிக் ஹோம் பேஜ் இமேஜ்னு சொல்லிட்டு நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய இந்த பப்பியோடைய ஃபோட்டோ இடத்துல வந்துருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோ நான் ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் என்னென்ன மாதிரிலாம் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் சிம்பிள் இங்கிலீஷ் மட்டும் சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா காப்பின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த காப்பிங் பட்டன் கிளிக் பண்ணதும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெப்சைட்டோடைய கோடு பேஸ் வந்து நமக்கு காப்பியாக இருக்கும். ஸோ இந்த கோட் பேஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படியே ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணி நம்ம வெப்சைட்டை லைவ் பண்ண போறோம். ஸோ இதை பண்றது ரொம்பவே சிம்பிள். பட் அதை பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேம்ங்கிற ஒன்று தேவை. இந்த டொமைன் நேம் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து youtube.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி யூடியூப்ல போய் வீடியோ பார்க்குறோம்ல, அதே மாதிரி pagold.com இல்ல .in இல்ல .co.in இல்ல pagoldclinic.com இந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் வந்து நமக்கு தேவை. ஸோ அப்படியால் மட்டும்தான் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் ஆகட்டும் இல்லை வியூவர்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணும்போது அவங்க நம்மளுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தர போற இந்த மெத்தட் மூலமா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு 1 இயருக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிரும். ஸோ அதனால நீங்க இந்த டொமைனுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் எதுவும் பே பண்றதுக்கு அவசியம் இல்லை. என்ன சொல்றேன், இந்த டொமைனுக்குலாம் அப்போ பே பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பண்ணணுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் 500ல இருந்து 1500 வரை கூட சில டொமைன்ஸ்க்கு ஆகும். ஈவன் சம் டொமைன்ஸ் இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், லட்சங்கள்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பெரிய டொமைன்ஸ்க்கு போகாம ரொம்ப சிம்பிளாவே பண்ண போறோங்கிறதுனால நான் சொல்ற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் இனிமே சொல்ல போறது தான் உங்களோட வெப்சைட்டை இன்டர்நெட்ல லைவா கொண்டு வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்க போகுது. ஸோ முதல்ல நீங்க உங்களோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்றதுக்கு இந்த hosting.com அப்படிங்கிற வெப்சைட் குள்ள வரணும். அண்ட் இதோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒன்ஸ் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். அண்ட் இங்க இருந்து தான் நம்மளோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்றதுக்கான பிளானை சூஸ் பண்ணி ஹோஸ்ட் பண்ண போறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த hosting.com பத்தி தெரியல அப்படின்னா A2 ஹோஸ்டிங் தான் இப்போ hosting.com ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க. சப்போஸ் நீங்க பழைய பிளாகரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு A2 ஹோஸ்டிங் பத்தி தெரிஞ்சிருக்கும். சோ ஒன்ஸ் இந்த பேஜ்ல நீங்க வந்ததும் அப்படியே மெதுவா ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழ சூஸ் யுவர் பிளான் போட்டு நிறைய டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதே சில முக்கியமான டீடைல்ஸ் என்னன்னா ஃப்ரீ வெப்சைட் மைக்ரேஷன், அதுக்கு அப்புறமா 30 டேஸ்க்கான மணி பேக் கேரண்டி. சப்போஸ் இந்த கீழ இருக்கிற பிளான்ல நீங்க ஏதாவது சூஸ் பண்ணி இந்த 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அது செட் ஆகல இல்ல பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க தாராளமா அவங்க கிட்ட ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணி அவங்க கிட்ட இருந்து உங்களுடைய பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹை செக்யூரிட்டி அண்ட் 99.9% அப் டைம் அண்ட் ஈவன் ஃப்ரீ டொமைன் வித் சர்டன் பிளான்ஸ்மே கொடுக்குறாங்க. சோ அது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ அப்படியே கீழ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பிளான்ஸ் இருக்கும், லைக் மினி, ஸ்டார்டர், ப்ரோ அண்ட் மேக்ஸ்னு. இந்த ஒரு பிளானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. இப்போ மினி அப்படின்னா ஒரு வெப்சைட் தான் ஹோஸ்ட் பண்ண முடியும், ஸ்டார்டர் அப்படின்னா 5 வெப்சைட்ஸ், ப்ரோனா 10, மேக்ஸ்னா 50 வெப்சைட்ஸ் சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு வெப்சைட் தான் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால நம்ம இங்க தாராளமா மினிங்கிற இந்த பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். இது மந்த்லி ஒரு 149 rupees வரும். பட் இந்த ரேட்டை குறைக்கிறதுக்குமே நான் உங்களுக்கு வந்து ஒரு கூப்பன் கோட் வச்சிருக்கேன், அதை நான் லேட்டர் ரிவீல் பண்றேன். ஸோ இதில் நீங்க பை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, லைக் அந்த பிளான்ல நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளானை வந்து உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்தும் உங்களோட ரெக்கமெண்ட் பொறுத்தும் நீங்க தாராளமா மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எதை சூஸ் பண்றதே தெரியல அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு மினிங்கிற பிளானை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுல லோவஸ்ட் பட்ஜெட்ல இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க என்ன பிளான் சூஸ் பண்ண போறீங்கிறத முடிவு பண்ண உடனே இந்த இடத்துல இருக்கிற பை நவ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகிட்டு அதுக்கப்புறமா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா பில்லிங் டேர்ம்ஸ்னு போட்டு கீழே 1 month, 1 year, 2 year அண்ட் 3 year சொல்லிட்டு நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி இதை லாங் டேர்ம் கொண்டு போக போறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அதிகமான டேர்முக்கு நீங்க அதை பர்ச்சேஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மணியுமே கம்மியாகும். அண்ட் ரொம்பவே முக்கியமா நீங்க 1 yearக்கு மேல பிளான் சூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃப்ரீயா அவங்க டொமைனுமே தர்றாங்க. ஸோ உங்களுக்கு அந்த 1 yearக்கான ஃப்ரீ டொமைன் வேணும்
வேணும் அப்படின்னா நீங்க 1 இயர் பிளான் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதனால நம்ம டொமைன் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்றதுக்கு அவசியம் இல்லை. ஸோ நான் இங்க இந்த 1 இயர் பிளான் சூஸ் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல சர்வர் லொகேஷன் போட்டு காமிக்கும். இந்த சர்வர் லொகேஷன் எதுவுமே கிடையாது. இந்த ஹோஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஃபுல்லா பல இடங்கள்ல சர்வர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சர்வர்ஸ்ல இருந்து தான் நம்மளோட வெப்சைட் வந்து ஹோஸ்ட் ஆகும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எந்த லொகேஷன் இருக்குமோ அதுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த சர்வரை ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிடும். ஸோ நீங்க இதை ஒரி பண்றதுக்கு அவசியம் இல்லை. நான் தமிழ்நாட்டில் இருக்க என்ன மும்பை காமின்னு சொல்லிட்டு நீங்க குழம்புறதுக்கு அவசியம் இல்லை. சப்போஸ் இது நீங்க ஸ்ரீலங்கால இருந்தோ இல்ல மலேசியால இருந்தோ இல்ல துபாயில இருந்தோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சர்வர் எங்க இருக்கோ அதுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ நீங்க இதை மேல சேஞ்ச் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கு அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் டொமைன் நேம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது என்ன அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன டொமைன் நேம் உங்ககிட்ட அந்த டொமைன் ஆல்ரெடி இருக்குது, நீங்க முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. சப்போஸ் நீங்களே வச்சிருந்தாலும் சரி உங்களுடைய கிளைண்ட் வந்து ஆல்ரெடி வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா அங்க கூட எக்ஸிஸ்டிங் டொமைனை இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல இப்பதான் நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்க போறீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற ரெஜிஸ்டர் நியூ டொமைன் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த பேர டொமைன் வேணுமோ அதை சர்ச் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுல நீங்க ரெஜிஸ்டர் நியூ டொமைன் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி டொமைன் வேணுமோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பண்ண போற வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா pagold.com இல்ல .in இல்ல pagoldclinic.com.in இந்த மாதிரி ஏதாவது வெப்சைட் கிடைச்சா போதும். பட் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கான ஃப்ரீ டொமைனை வேற ஒரு டொமைனை வாங்கிட்டேன். ஸோ அதனால இப்போ திரும்ப pagoldனு சொல்லிட்டு வாங்கினா எனக்கு திரும்ப ஸ்பெண்ட் ஆகும் காசு. அதனால நான் பண்ண போறது இல்லாத. பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டொமைன் ஃப்ரீயாவே கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல நீங்க உங்களுக்கான அந்த டொமைன் நேம் சர்ச் பண்ணணும். சப்போஸ் யாராவது அந்த டொமைன் நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே டேக்கன் வந்துடும். அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க அந்த டொமைன் வச்சிருக்காங்க நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி pagoldக்கு பதிலாக pagold.clinic இல்லைன்னா pagold.clinic இந்த மாதிரி நம்ம எதாவது ஆட் பண்ணி லைட்டாக ஆல்டர் பண்ணிட்டு அந்த டொமைன் அவைலபிளா இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம அதை ஃப்ரீயாவே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அதை நீங்க கிளைம் பண்ணிட்டு ஆட் டு பெஸ்ட்ல கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்பவே தெளிவாக காமிக்கும். பேஸ்கெட் ஐட்டம்னு போட்டு நீங்க என்ன டொமைனை பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல ஃப்ரீனே மென்ஷன் ஆகும். அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா மினி பிளான்ல 1 இயருக்கு ஒரு அமௌண்ட் காமிக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ப்ரொசீட் டு செக் அவுட் இருக்குதுல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் ப்ராப்பரா செட் பண்ணிட்டு உங்களுடைய கண்ட்ரி பத்தி டீடைல்ஸ் கேட்பாங்க. நீங்க எந்த கண்ட்ரில இருந்து வெப்சைட் கிரியேட் பண்றீங்களோ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்க. அண்ட் அது கீழே உங்களுடைய அட்ரஸ் ப்ராப்பரா கொடுக்கணும். ஒன்ஸ் உங்களோட அட்ரஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ உங்களோட அட்ரஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல நம்மளுடைய ஃபைனல் செக் அவுட் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பில்லிங் அட்ரஸ் எல்லாம் இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் யூபிஐ மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அண்ட் இப்போ நான் சொல்ல போறதா ரொம்பவே முக்கியமான விஷயம் உங்களுடைய ரேட்டை கம்மி பண்றதுக்கு. ஸோ ரைட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மென்ஷன் பண்ணி 2110 ரூபா போட்டுருக்கு. ஸோ இது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆட் வவுச்சர் கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கேபிட்டல் லெட்டர்ல ஹரின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு டேரக்டா 10% ரெடியூஸ் ஆயிரும். ஸோ நீங்களே பார்க்கலாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2110 ரூபா இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1863 ரூபா மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்ல இருந்து அப்படியே 10% ரெடியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த கோடை நான் நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக நம்மளுடைய ஸ்பான்சர் ஹோஸ்டிங் கிட்ட வந்து ஸ்பெஷலாக கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கோடை யூஸ் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க கோடை அப்ளை பண்ணதும் இந்த இடத்துல நீங்க எந்த பேமெண்ட் மெத்தட் மூலமா பேமெண்ட் பண்ண விரும்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய கேஸ்ல நான் யூபிஐ செலக்ட் பண்றேன். யூபிஐ செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் ஆர்டர் அண்ட் பிளேங்கிறத கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இந்த மாதிரி தான் பேஜ் தெரியும். ஸோ இதில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய யூபிஐ ஐடியை ப்ராப்பரா மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் உங்களோட யூபிஐ நீங்க ப்ராப்பரா டைப் பண்ணிட்டு ப்ரொசீஜர் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடிக்கு ஒரு ரெக்வஸ்ட் வரும். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் உங்களுடைய பின்னை டைப் பண்ணி அந்த பேமெண்ட்டை நீங்கள் 1 கிளிக்லேயே முடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணது இது ஆட்டோமேட்டிக்காக உங்களை இந்த மாதிரி பேஜுக்கு தான் கொண்டு போகும். ஸோ இந்த பேஜில் உங்களால் எல்லா டீல்ஸையும் பார்க்க முடியும். நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ நாளுக்கு பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கீழே தெரியுற கோ டு மை அக்கௌண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் தெரியும். இதுலேயுமே உங்களால் எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்க முடியும். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குனீங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆச்சு என்னென்ன கோடுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைச்சது இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஹோம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. சோ இதில் நீங்க தெளிவா பார்க்கலாம். மேல டொமைன் நேம் பக்கத்துல 1ன்னு காமிக்கும். அதே மாதிரி ஹோஸ்டிங் பக்கத்துல 1ன்னு காமிக்கும். சோ என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஹோஸ்டிங் பிளான் இருக்கு ஒரு டொமைனுமே இருக்கு. அண்ட் இந்த பேஜ்ல நீங்க கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதுல டொமைன் போட்டுருக்குல அது பக்கத்துல இருக்கிற ஆரோ மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளோட கேஸ்ல இங்க createragencies.com போட்டுருக்கு. நீங்க என்ன டொமைன் வாங்கியிருந்தீங்களோ அந்த டொமைன் இடத்துல காமிக்கும். அது பக்கத்துல அவைட்டிங் செட்டப் இருக்குல்ல இதுல செட்டப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த செட்டப்ங்கிற பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். அதுல கேட்கக்கூடிய சில பேசிக்கான விஷயங்கள் லைக் உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் மற்ற சில விஷயங்களை ஃபில் பண்ணிட்டு நீங்க கன்ஃபார்ம் செட்டப் கொடுத்துட்டீங்கன்னா போதும் உங்களுடைய செட்டப் முடிஞ்சது. அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதே ப்ராடக்ட் சர்வீசஸ் கீழே ஹோஸ்டிங் அண்ட் சர்வர்ஸ் இருக்குல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல மேனேஜர் பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ உங்களுக்கு கரெக்ட்டா ஒரு செகண்டுக்கு அப்புறமா இந்த ஆக்டிவ்ங்கிற பட்டனுக்கு பக்கத்துல லாகின் டு கண்ட்ரோல் பேனல் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அண்ட் இதுல தான் நம்ம வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னா ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் நான் சொல்றதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சோ இதுல லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியுது இல்ல ஹோம் வெப்சைட் இமெயில்ஸ்னு. இதுல நீங்க
இந்த வெப்சைட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த பேஜில் டொமைன் போட்டு கீழே நீங்கள் என்னென்ன டொமைன்ஸ் வச்சிருக்கீங்களோ இல்லை நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த டொமைனோட பேர் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்ஸ், ஃபைல் மேனேஜர், வெப் மெயில் இருக்குல்ல, இதில் இந்த ஃபைல் மேனேஜர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணது உங்களுடைய வெப்சைட்டோட டொமைன் நேம் மேலே போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா public_html சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அது உள்ள போங்க. இது உள்ள வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் இந்த இடத்துல மேலே தெரியுற நியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அண்ட் அது கீழே ஃபைல்னு சொல்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் எப்படி பேர் வைக்கணும் அப்படின்னா index.html அப்படின்னு எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணி வைக்கணும். ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு கிரியேட் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப Claudeக்கே வந்து இந்த இடத்துல காப்பிங்கிற பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த index.html இருக்குல்ல, இதில் நம்பர் 1 கிட்ட அந்த கர்சரை வச்சு Ctrl+VM கி பேஸ்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுடைய டொமைன் நேமை ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நம்மளுடைய இந்த வெப்சைட் வந்து லைவ் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா ப்ரீமியம் கேர் ஃபார் யுவர் ஃபரி ஃபேமிலி போட்டு என்னுடைய பப்பியோடைய ஃபோட்டோ இருக்குது. அண்ட் அந்த சர்வீஸில் போனோம் அப்படின்னா நம்ம வச்ச மாதிரி எல்லா விஷயங்களுமே ரெடி. சப்போஸ் ஒருத்தங்க வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வராங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஸ்டார்டிங்கிலும் இங்கே ஒரு புக் அண்ட் அப்பாயின்மெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி சர்வீசஸ் ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா call/WhatsApp இருக்கு, இதை கிளிக் பண்ணியுமே அவங்களால நம்மள கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் ஹோம்லேயே போயிட்டு புக் அப்பாயின்மெண்ட் கிளிக் பண்ணலாம். அண்ட் தென் ஓனர் நேம் வந்து ஹரி. ஸோ இதில் என்ன பெட்டிங் கேட்குறாங்க, நமக்கு வந்து டாக். அண்ட் தென் சர்வீஸ் நீடு வந்து என்னன்னா டாக் வெல்னஸ் செக்அப். அதுக்கடுத்து பெட்டோட நேம் கேட்குறாங்க கருப்பு. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபர்ட் டேட் என்ன கேட்குறாங்க, நம்ம டேட்டை செட் பண்ணணும். இன்னைக்கு டேட் வச்சுக்கலாம். அடுத்து ப்ரிஃபர்ட் டைம் வந்து 9 to 12 கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து ஈவினிங் போகலாம். ஸோ நம்ம ஏதாவது அந்த டாக்டர் கிட்ட அந்த கிளினிக்ல ஏதாவது சொல்ல விரும்பணும் அப்படின்னா நமக்கு சொல்லிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷுட் ஐ நீட் டு பிரிங் ஓல்ட் ரெசிப்ட்ஸ் கொடுத்து சென்ட் வியா வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஓப்பன் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி அந்த மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நியூ அப்பாயின்மெண்ட் ரிக்வஸ்ட்னு போட்டு ஓனர் நேம், ஃபோன் நம்பர், பெட்டோடைய கேட்டகரி, சர்வீஸ் என்ன வேணும், அந்த பெட்டோடைய நேம் என்ன, எப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க, எப்போ வராங்க, அந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போயிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வர்றதை அவங்க தெரிஞ்சுப்பாங்க வேற லெவலில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணும், எந்த மாதிரி வேணும், ரொம்பவே சிம்பிளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வெப்சைட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சொன்ன நம்பர் யூஸ்ஃபுல்லாக நினச்சி நம்ம அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு எனக்கு இந்த வேலையே கஷ்டமாக இருக்குது, எனக்கு இதை விட சிம்பிளாக ஒரு வழி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்குமே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.